சார் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுறது தாயாடை வச்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டாக தெரியுதுங்க சார். எனக்கு குட்டிகளாக வாங்கி வளர்த்துனா அது சில பல பிரச்சனைகள்லாம் வருதுங்க சார். நம்ம தாயாடாக வச்சு குட்டி எடுக்கும்போது அதுக்கு தகுந்த க்ரோத் இருக்குது. தாயாடு வச்சு வளர்த்துறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுதுங்க சார். எங்கள் பண்ணையில் இப்போ குறைஞ்சது ஒரு 25 தாயாடு இருக்குங்க சார். அதை 100 ஆக்கலான்னு எய்ம் பண்ணி வச்சிட்ருக்குங்க சார். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் இடையில கொஞ்சம் செம்பிளி வளர்த்தி பார்க்கலான்ட்டு வளர்த்தணுங்க சார் மேச்சேரி. ஓகே, அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இப்போ சரி வெள்ளாட்டுலேயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்போ ஒரு 4-5 ஆடு மட்டும்தாங்க சார் வாங்கி வளர்த்தணும். இப்போ அதிலிருந்து அப்படியே படிப்படியாக கொண்டு வந்துட்டுருக்கோம் சார். லாப விகிதங்கிறது வந்து குட்டிகளாக வாங்கி வளர்த்துறது செம்பிளி பெஸ்ட்டுங்க சார். வெள்ளாடு வந்து குட்டிகளாக வாங்கி வளர்த்துறது அதுக்கு இந்த வெள்ளாட்டுனதுக்கு செட் ஆகிறது இல்லைங்க சார். தாயாடாக வளர்த்தணும் குட்டி குறைஞ்சது ஒரு 6 மாதம் இருந்துச்சுன்னா கூட அதுக்குண்டான க்ரோத் இருக்குங்க சார். 6 மாதம் 7 மாதம் இருந்தாலும் 10 ரூபா ரேஞ்சுக்கு நம்மகிட்ட வளர்ந்துருது. தாயாடாட வளரும் போது நல்லா க்ரோத் நல்லா இருக்குங்க சார். குட்டியாக வாங்கும்போது க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம தமிழ் பறவை யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.